வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆக ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கலாம். மகர லக்னம். மகர லக்னத்திற்கு இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான வருடமாகவே இருக்குது. பெரும்பாலான கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக மகரத்திற்கு ஒரு பரஸ்பர நிலைகளில் இந்த அமைப்புகளானது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு காரிய ரீதியாக உறுதுணையாக இருக்கீங்களோ மற்றவங்களும் அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டு வருவாங்க. ஸோ தீதும் நன்றும் பெருத்தர வாரா அப்படிங்கிற மாதிரி தான் மகர லக்னம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கான நன்மைகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். நல்ல விஷயம் என்னென்னா, பெரிய அளவில் போட்டி பொறாமைகள் எதிர்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் எதுவும் இந்த வருடம் உங்களுக்கு வேலை செய்யாது. அதாவது நீங்கள் கட்டாயமாக மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்கிறதில்ல. நீங்கள் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல அளவில் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட இது பெரிய அளவில் மற்றவங்களோட பிரச்சனைகள் தொந்தரவுகள் இல்லாத அளவுக்கு தான் இந்த கிரக நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிட்ருக்கு. அதனால் பெரும்பாலும் ஒரு சுமூகமான விஷயங்கள் காரியங்களை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். அண்ட் மகர லக்னத்திற்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்குது. அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப அவங்களுடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகும். அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் முழுமையாக ஈடுபட்டு வருவீங்க. அதில் நன்மைகளையும் பார்த்துக்கிட்டு வருவீங்க. அதே போல் சுப காரியங்கள் அதிகம் பெறக்கூடிய ஒரு லக்னமாகவும் மகரம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே மகர லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுப விரயங்கள் அப்படிங்கிறதும் கூடுதலாகவே இருக்குது. குறிப்பாக மற்றவங்களுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது மகர லக்னக்காரங்களுக்கு ஏற்படுது. பெரும்பாலும் இந்த மகரம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்க எப்போவுமே நினைக்கும். அதாவது தான் மட்டும் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு லக்னம் அது. அதனால் மற்றவங்க எந்த அளவுக்கு நம்மளால் சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகும் அப்படிங்கிற நுணுக்கம் தெரிந்த ஒரு ராசி லக்னம் இந்த மகரம். அதனாலே மற்றவங்களுடைய கம்ஃபர்ட்னஸை இது எப்போவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த வருடம் அது மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு வருவீங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா மற்றவங்களுடைய தேவையிலிருந்து இந்த வருடம் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த வருடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் சில நேரங்களில் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் பதட்டமாகும் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம்
தேவையில்லாத கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழில் வீடு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ஆதாயங்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வெளிச்சம். பட் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது மறைமுக ஆதாயங்களோடு தான் செயல்படுது. ஸோ இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மகர லக்னக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலங்களாக மகர லக்னம் என்பது இந்த பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல், விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. எவ்வளோ வந்தாலும் பத்தில் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ வந்தாலும் சேமிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு குறை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த நிலைகளை இந்த வருடம் முழுமையாக மாற்றப்படும். கண்டிப்பாக சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள், பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஓகே தான். இந்த கடன் சுமைகள் குறையிறது, கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே இருக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதுவும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் அதிகமாகவே இருக்கும். இந்த வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், வேறு ஏதாவது அசல் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் அலைச்சலும் விரயங்களும் ஏற்படுத்திருக்கும். சிலர்களை மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் இருக்குது. இந்த கைமாற்றல்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த வருடம் ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. மற்றபடி சொத்து சுகங்கள் வகையில் சாதகமான வருடமாகத்தான் இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு கலவையான நிலைகளில் பார்க்கப்படுது. சில நேரங்களில் ரொம்பவுமே மகிழ்ச்சியை கொடுக்கும், சில நேரங்களில் ரொம்பவுமே தொந்தரவுகளையும் கொடுக்கும். அதாவது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது சாதக பாதகமான நிலைகள் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேலை செய்யும். ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் கூட அது ஆஹா ஓஹோன் அப்படின்னு பெருமைப்படக்கூடிய நிலைகள் இருக்கும். ஒரு சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் வந்தால் கூட ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கக்கூடிய நிலைகளாக இருக்கும். ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே நேரம் எதை நினச்சும் பெருசாக பயப்படப்படவோ சங்கடப்படவோ தான் செய்யாதீங்க. ஏன்னா குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதும் கெட்டதும் வரவும் போகவுமா தான் இருக்கும். எதுவுமே வந்து நிலையாக இருக்க போகிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற வருடம் சாதகமாக தான் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் அனுசரியான நிலைகளை பார்க்கலாம். பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மகர லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்குது. ஒரு அனுசரியான நிலைகளாக தான் பார்க்கப்படுது. உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த வருடம் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. பெரிய அளவில் கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. எல்லாருமே கொஞ்சம் அனுசரியாகத்தான் இருந்துக்கிட்டு வருவாங்க. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஓகே தான். உடல்நல ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்குது. ஸோ உடல்நல விஷயங்கள் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகும். பட் மாணவர்கள் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எது தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. சும்மா நினச்சதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை மட்டும் மாணவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் ஒரு சாதகமான ஆண்டாகத்தான் இருக்குது. ஸோ ஓவராலாக மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகளாக பார்க்கப்படுது. ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன நிறை குறைகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதுவும் பெரிய அளவு நெகட்டிவ் ட்ராபேக் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டீங்கன்னா அதையுமே சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.